நண்பர்களே வணக்கம். திராவிடியன் ஸ்டெப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து திரு இளைய தளபதி விஜய் அவர்களை பத்தி தான் இந்த காணொளி. நேத்தி கூட அவரை பத்தி பேசியிருந்தோம். இப்போ வந்து இவர் வந்து அந்த அவரோட 7 பக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, த தன்னை வாழ வச்ச த தமிழ் மக்களுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் கேட்கணும். முதல்ல உங்கள வாழ வச்ச சினிமாவ நீங்க வாழ வச்சீங்களா? தமிழ் சினிமா தானே உங்கள வாழ வச்சது. தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் தானே உங்கள வாழ வச்சவங்க. அவங்கள நீங்க வாழ வச்சீங்களா? ஒரு சிம்பிள் லாஜிக்கான கொஸ்டின் ஒண்ணு. ஒரு தயாரிப்பாளரு அவரு வீட்லேருந்து இருக்கிற கட்டுக்கட்டான பணத்த கொண்டு வந்து தான் உங்களுக்கு அட்வான்ஸு, பேமெண்ட்டு எல்லாமே குடுத்து, உங்கள ஒரு படத்துல நடிக்க வைக்கிறாரு. அந்த பணத்த ஃபுல் அமௌண்ட்டும் வாங்கிட்டு தான், டப்பிங் பேசுறதுக்கு முன்னாடி ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க படத்துக்கு டப்பிங் பேசவே வருவீங்க. ஃபுல் அமௌண்ட் வாங்குனதுக்கு அப்புறம். அப்படி டப்பிங் பேசி அது இல்லன்னா டப்பிங் பேச வரமாட்டீங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குன்னு இல்ல, எல்லா ஹீரோக்களும் செய்ற வேலை தான் இது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் பணம் வாங்கிட்டு தான் நீங்க நடிக்க வருவீங்க. ஆனா, இதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் வந்து அத டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட குடுத்து, தியேட்டர்ல குடுத்து, அது ரூ. 1, ரூ. 2, ரூ. 100, ரூ. 200 வசூல் ஆகுற அந்த பணத்தெல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் தான் அந்த தயாரிப்பாளர் கிடைக்கும். ஆனா, உங்க பீரோல இருக்கிற பணம் வந்து தயாரிப்பாளரோட பணம். அந்த தயாரிப்பாளர்கள நீங்க வாழ வச்சீங்களா? அதுதான் இப்ப இதுல இருக்க முதல் கேள்வி. இப்ப வந்து உங்களோட நீங்க வந்து பிட்டுப்பட ஹீரோ மாரி வச்சிருந்தாரு எஸ்எஸ்சி உங்கள. மாமியாருக்கு முதுகுல சோப் போடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப மோசமான படங்களா, தொட்டபட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டாங்கிற மாரி எல்லாம் அது இதுன்னு ஓட்டிட்டு இருந்தீங்க உங்க காலத்துல. உங்கள தமிழ் சினிமாவோட ஒரு அடையாளமான ஒரு ஹீரோவா மாத்துன படங்கள் வந்து 2 தான். ஒண்ணு வந்து பூவே உனக்காக. அதோட புரொடியூசர் ஆர்.பி. சௌத்ரி. 2வது வந்து காதலுக்கு மரியாதை தான் உங்கள ஒரு முழுமையான ஹீரோவா உருவாக்குனுச்சு. அதோட புரொடியூசர் வந்து முருகன் சினியார்ட்ஸ் சங்கிலி முருகன். இவங்க 2 பேரும் இப்போ வந்து சங்கிலி முருகன் வந்து அந்த காதலுக்கு மரியாதை படத்த வந்து அவர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு வித்துட்டாரு. அதனால அவருக்கு சேர வேண்டிய லாபம் வந்து அவருக்கு கிடைக்கல. அதனால அவர் வந்து இன்னொரு படம் பண்ணி குடுக்க சொல்லி உங்கள்ட்ட பல வருஷமா நடக்குறாரு. இத பல தடவ வலைபேச்சுல, மத்தபடி ஏகப்பட்ட பேரு சினிமா சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பேர் வந்து சங்கிலி முருகன் உங்கள்ட்ட வ இன்னொரு படம் பண்ணி குடுக்க சொல்லி கேட்கறாரு. அதுக்காக அலையறாருங்கிறத ஏகப்பட்ட பேர் சொல்ட்டாங்க. ஆர்.பி. சௌத்ரி சூப்பர் கிங்ஸ் ஆர்.பி. சௌத்ரி வந்து ஒரு படம் இல்ல. அந்த பூவே பூ அ பூவே உனக்காகக்கு அப்புறம் துள்ளாத மனம் துள்ளி மாரி நெறைய படங்கள் அவரு உங்கள வச்சு தயாரிச்சாரு. அந்த ஆர்.பி. சௌத்ரி அவர் தன்னோட 100வது புரொடக்ஷனுக்காக உங்கள்ட்ட நடையா நடக்குறாரு. அவருக்கு இப்ப நீங்க வாங்குற சேலரி அவரால குடுக்க முடியுமாங்கிற ஒரு அ வழக்குலயே அந்த இது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க அது பண்ண போறீங்களா என்னங்கிறது டவுட். ஏன்னா நீங்க தான் இனிமே நடிக்க போறதில்லன்னு வேற சொல்ட்டீங்க. அப்ப இந்த 2 பேருக்குள்ள நன்றி கடன் நீங்க செலுத்தவே இல்ல. இதுக்கப்புறம் இது இல்லாம ஏகப்பட்ட பேரு ஆஸ்கர் ஃபிலிம் ரவிச்சந்திரனு, ஏ.எம். ரத்னமு, சிவகாசி எடுத்த ஏ.எம். ரத்னமு, இதே போல டைரக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்கள பெரிய ஆளாக்குன பேரரசு, முருகதாசு இவங்களெல்லாம் சர்வசாதாரணமா ஒரு நாள் கழட்டி விட்டு அனுப்பி விட்டுருவீங்க. நீங்க யார வாழ வச்சிருக்கீங்க உங்களோட? இவங்க உங்க சமகாலத்துல உங்களோட வளர்ந்த ஹீரோக்களா இருக்கட்டும், இல்ல நடிகர்களா இருக்கட்டும், அ புரொ புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க சினிமா சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும், உங்க அளவுக்கு சம்பாரிச்சவங்க யாருமே இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களோட அதே துறையில மிக மோசமான நிலைமையில இன்னமும் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நீங்க என்ன நெனச்சிருக்கீங்க? அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னொரு விஷயம், அரசியல் இது இந்த சினிமா பத்தி மட்டுமே பேசுறோம். அரசியல பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். 2வது வந்து, அ எல்லாரும் இப்ப வந்து விஜயகாந்த் மறைஞ்சோனே எல்லாரும் விஜயகாந்த தெய்வமாக்கி, உங்கள வந்து துரோகியாக்கி, நீங்க அவருக்கு நன்றி கடன் படல, அவரு உங்களுக்கு நன்றி கடன் படலன்னு, நீங்க 2 பேருமே சேர்ந்து சரி விஜயகாந்த் உங்கள வாழ வச்சாரா? நீங்க விஜயகாந்த வாழ வச்சீங்களாங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வச்சீங்க பாருங்க திரு ஜிவி அவர்கள. ஜிவி அவர் வந்து ஒரே சமயத்துல தமிழன்னு உங்கள வச்சும், சொக்கத்தங்கன்னு விஜயகாந்த வச்சும் படம் எடுத்தாரு. 2மே அட்டு ஃப்ளாப்பு. அந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையில அவரால அந்த பணத்த செட்டில் பண்ண முடியாம, அந்த ஃபினான்சியருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட தகராறுல தான் அவர் வந்து த தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த விஷயத்துல விஜயகாந்த் வந்து அந்த ஃபைனான்சியர் பக்கம் நின்னு ஜிவிய டார்ச்சர் பண்ணாருங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க ஜிவி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் புரொடியூசரா இருந்தாரு. அவரு வந்து தன்ன தற்கொலை பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க சினிமால உருவான காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள புரொடியூசர்ஸ் எல்லாரும் எங்க? அவங்கலாம் எங்க இருக்காங்க? உங்கள லட்சுமி மூவி மேக்கர்ஸ், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன், ஏ.எம். ரத்னம், சூர்யா உதய் மூவிஸ்
இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பேரும் இன்னைக்கு எங்க? யாருமே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. உங்கள வாழ வச்ச டைரக்டர்ஸும் மார்க்கெட் இல்லாம போயிட்டாங்க. உங்களோட நடிச்ச நடிகைகளும் போயிட்டாங்க. நீங்க மட்டும் இது உங்களுக்கும் நடந்திருக்கு, ரஜினிகாந்துக்கு நடந்திருக்கு, கமலஹாசன் எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஆனா, இது இது தப்பா, இது இயற்கையானதா நீங்க நெனச்சீங்கன்னா, தெலுங்குல இன்னைக்கு வரைக்கும் ஆ ராமாநாயுடு ஃபிலிம்ஸ் அந்த சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. ராமோஜிராவ் புரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. இது மாரி ஹிந்தியில யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் இருக்காங்க. ஆ ராஜஸ்ரீ பிக்சர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் எந்த காலத்துல புரொடியூசரா இருந்தாங்களோ, இன்ன வரைக்கும் இருக்காங்க புரொடியூசராவே. நீங்க வந்து உங்களோட உங்களோட புரொடியூசர்ஸ் ஏவிஎம் வேட்டைக்காரன் எடுத்தாரு ஏவிஎம் அவங்கலாம் என்ன ஆனாங்க? அவங்க இடத்தையே வித்துட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில உங்கள வாழ வச்ச சினிமாவ நீங்க முதல்ல வாழ வைங்க. சினிமாவுக்கு ஏதாவது செய்யுங்க. சினிமா புரொடியூசர்ஸ்க்கு ஏதாவது செய்யுங்க. சினிமா உங்க வீட்டுல பீரோல இருக்க அவ்வளோ பணமும் மக்கள் குடுத்தது இல்ல. புரொடியூசர்ஸ் கொண்டு வந்து குடுத்தது. அந்த புரொடியூசர்ஸ்க்கு ஏதாவது செய்யுங்க. உங்களோட சக நடிகர்கள், பின்தங்கிய நிலையில இருக்க சக அ இயக்குனர்கள் இந்த மாரி யாருக்காவது ஏதாவது செய்யுங்க. அப்புறமா நீங்க மக்களுக்கு நன்றி செலுத்துறதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு குடுத்தது புரொடியூசர் தானே! மக்கள் இல்லல்ல. அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அந்த புரொடியூசருக்கு ஏதாவது செய்யுங்க. அப்புறமா நீங்க வந்து அரசியல்ல வந்து மக்கள வாழ வைக்கிறது இதெல்லாம் செய்யலாம். ம். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்கலாம். உடனே மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னா முதலமைச்சர் கையெழுத்து வாங்கி தான் போட்டு தான் எல்லாத்தையும் செய்வேன். உங்க நீங்க உங்க அந்த புரொடியூசர் வந்து அவரோட வீட்ல நிலத்தையோ, வீடையோ எதையோ வித்து அவர் கொண்டு வந்த பணத்த கொண்டு வந்து உங்க வீட்ல குடுத்துட்டாரு. நீங்க எடுத்து உங்க வீட்டு பீரோல வச்சிருக்கீங்க. இதுல வந்து எந்த மக்கள் வந்து பார்வையாளர்கள். அது வந்து புரொடியூசரோட படத்துக்கு தான் பார்க்க வந்தாங்க. உங்க படத்துக்கு பார்க்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. உங்க உங்க படம் உங்க முகம் தான் ஐடென்டிட்டி. ஆனா புரொடியூசருக்கு தான் அந்த வரவு செலவுங்கிறது. பணம் போட்டதும், பணம் எடுக்கிறதும் அவரு தான். அவருக்கு நீங்க எந்த நல்லதும் செய்யல. மக்களுக்கு செய்றேன்னு இப்ப கிளம்பியிருக்கீங்க. எத்தன புரொடியூசர்ஸ் இதாயிட்டாங்க. இன்னொன்னு வந்து தமிழக வெற்றி கழகம். தமிழர்கள தான் நீங்க வாழ வைப்பீங்க. ஆனா தில்ராஜுக்கு தான் கால் ஷீட் குடுப்பீங்க. கல்பாத்தி அகோரத்துக்கு தான் கால் ஷீட் குடுப்பீங்க. ஏன்னா, அவங்க தான் இப்ப உங்களுக்கு பேமெண்ட் பண்ற அளவுக்கு வசதியான இடத்துல இருக்காங்க. கல்பாத்தி அகோரம் கேரளால இருந்து வந்தாரு. தில்ராஜ் ஆந்திரால இருந்து வந்தாரு. அவங்கள எல்லாம் வாழ வைக்குவீங்க. ஆனா தமிழர்கள நீங்க என்னைக்கும் வாழ வைக்க போறதில்ல. இந்த தமிழர்கள் எப்பொழுதும் உங்கள நம்பிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போதோ!